2026 கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது சார்? எல்லாருக்கும் லாபம், 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 லாபம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பலாம் எண்ணம் இருந்தாலும், கும்பம்னாலே லாபஸ்தானத்திலேயே பொறந்தவங்க. ஆனா லாபம் வரமாட்டுதாமே சார். நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்களே சார். ஒவ்வொருத்தவரும் கும்பம்க்கு ரொம்ப ஓஹோன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையேன்னு கமெண்ட் பண்றாங்க. அதாம்மா. அதாவதும்மா, உ இப்போ ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு கும்பம்ன பத்தி சொல்லிட்டு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிர்றேன். ம். கும்பம் அப்டின்னாலே வந்து கும்பத்தில மேல இருக்கக்கூடிய ஒரு ராசி. ம். அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்போதுமே மேல் அதாவது உயர்ந்த எண்ணமா தான் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ம். ஆனா, அவங்களுக்கு ஏன் இது நடக்கல அப்டிங்கிறதுக்கு என்ன விஷயம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. இப்ப நீங்க இன்னைக்கு எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறது உண்மையான வாக்குமா. ம். நீங்க ஒரு 1008 வாட்டி ம். நல்லத மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எழுதி பாருங்க. ஆனா, அந்த எண்ணத்துலேருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. கொஞ்சம் மாறுனீங்கன்னா திருப்பி பாதி அழிஞ்சிரும். ஒரு வாட்டி நெனச்சாலே. அந்த ஓகே. 1008 வாட்டி நினைக்கும்போது, 1009வது வாட்டி உங்களுக்கு சத்தியமா கொஞ்சமாவது நல்லது கொடுக்கும். இது 12 ராசிக்காரங்களுக்கும். ம். கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு அழிக்குது. இப்போ நீங்க இந்த ஒரு இங்க ஒரு 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 நாள் பூரா ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. போய் தூங்குறீங்க. உங்களுக்கு என்ன கனவா நடக்கும்? வரும். அதே தான் வந்து பிரதிபலிக்கும். ஸோ கும்பராசிக்காரர்கள் கெட்டது இருந்தா அப்படியே அவாய்ட் பண்றீங்க. ம். நல்லத மைண்ட்ல நோட் பண்ணுங்க. ம். காலையில எழுந்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு பண்ணுங்க. அது யாரு பண்ணாலும் நடக்கலங்கிற பட்சத்தில், ம். விளக்க வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில யோசிக்காம 48 நாள் 4, 4:30 மணிக்கு விளக்கேத்தி, வீட்டையே ஒரு பிரகாசமாவும், நல்ல வாசனை திவ்யங்களோட பண்ணும்போது, சிரத்தையோட, நம்பிக்கையோட பண்ணும்போது நல்லதே நடக்கும். இவரு என்ன சொன்னாரு நடக்கல, அப்படின்னு பண்ணா யாருக்குமே நடக்க போறதில்ல. இது சொன்னா கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு என்னம்மா 2ல சனி. 2ல சனி, ராசியாதிபதி 2ல சனின்னாலும் ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. ஆமா. 6ல குரு பகவான் வரப்போறாரு மிதுனத்திலேருந்து. இப்ப ராசிய பார்த்துட்டு இருக்காரு. திருப்பி அவரு வந்து சிம்மத்துக்கு வந்தாலும் திருப்பி ராசிய பார்க்க போறாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன யோகம் வேணும்? அ கேல யோகம்னு சொல்லக்கூடிய கேது பகவானோட வரும்போது கேல யோகமும் வந்துரும். அது கேதுவோட வரக்கூடிய நல்ல இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் அது கடக்கப் போகுது. ஸோ அவங்களுக்கு வேற என்ன வேண போது? ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். லக்னத்தில ராகு இருக்கார். அதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். கெட்ட பேரும், அவப்பேரும், அவமானங்களையும் படாம பார்த்துக்க வேண்டியது கும்பராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வார்னிங்காவே நான் சொல்றேன். ம். ஏன்னா, ராகு லக்னத்தில இருக்கும்போது, ராசியில இருக்கும்போது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ குடுப்பாரு. இது பண்ணா கரெக்ட்டா இருக்குமோ, அது பண்ணா கரெக்ட்டா இருக்குமோன்னு தப்பான முடிவுல குடுத்துருவாரு. ம். ம். ஆனா, அது குருவோட பார்வை வரும்போது தப்பிப்பாங்க. திருப்பி அவர் பார்வை இல்லாதம்போது இதுவா இருக்கும்.